வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தர போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் பகவானுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. நகைச்சுவையாக அதிகமாக விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் பாருங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க கலைத்துறையில் இருப்பாங்க, சினிமா, எழுத்துத்துறையில், இந்த மாதிரியான துறைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இந்த மிதுன ராசியில் இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த 1 வருஷமாக குரு 12ஆம் இடமான விரயஸ்தானம் ஐனசைன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து நிறைய விரய செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. பணம் வருது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல. சுப விரய செலவுகள்ங்க. குடும்பத்தில் நிறைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், அதுக்காக விரய செலவுகள் பண்ணியிருப்பீங்க. ஐயோ என்னப்பா செலவு, நம்ம இவ்வளோ சம்பாதிச்சாலும் அது விரயமாகவே ஆயிட்டுருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த விரய செலவுகள் உங்களுக்கு சரி தீரப்போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்மத்துக்கு குரு வரார். ஜென்மத்துக்கு குரு வரார். இது ஜென்ம குரு வனவாசம் தருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேணாங்க. குரு நல்லவருங்க. நல்லவர் உங்கள் வீட்டுக்கு வர்றது, உங்கள் சொந்த வீட்டுக்கு வர்றது நல்லது தானேங்க. அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, தலைவலிச்சிட்டு இருக்குங்க, ஒத்த தலைவலியாக இருக்குது. இப்போ டிவி பார்த்தோம்னா கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, தலைவலிச்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா, இந்த சமயத்தில்
இந்த குரு பயிற்சி ஆகி உங்கள் ஜென்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஒரு சுய முன்னேற்றத்தை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம எப்படி பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், என்ன விஷயம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு ரொம்பவே இருக்கும். பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்குங்க. ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து நீங்கள் இப்போ வெளியே வர்றதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். ஏன்னா குரு அப்படின்னா நல்லவருங்க. குருனா வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். உங்கள் வாழ்க்கைக்கே அவர் ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களுக்கு வழிகாட்ட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷ காலத்தில் கேட்பாங்க, இன்னும் லைட்டாக பூசண மாதிரி இருக்கியே, ஒரு ஷைனிங்காக இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ஜென்மத்தில் இருக்கும்போது நிறைய கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை தேடி தேடி சாப்பிடுவீங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் பாருங்கள், ஜென்மத்தில் குரு இருக்கும்போது கொஞ்சம் உடல் பருமன் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும். அதனால் உணவு மட்டும் கொஞ்சம் கவனமாக உணவு தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தெய்வீக தன்மை உங்களுக்குள்ளே இருக்கும். நிறைய கோவில்களுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசைப்படுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு வந்து உங்களுக்கு உங்கள் ராசியில் வரும்போது உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து குரு உங்களோட ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களோட போன ஜென்மத்து வரைக்கும் பண்ண நீங்கள் புண்ணியங்களுக்கான பலனை குரு வந்து இப்போ 5ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் தருவாருங்க. 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறனால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போட முடியல, போனோம்னாவே கேட்குறாங்க, இப்போ கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இல்லையா, ஒரு புளிப்பூச்சி இல்லையா, இப்படிலாம் கேட்குறாங்கங்க. நாங்கள் போகிறதுக்கே, ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. எங்கள் அம்மா ஃபோனில் பேசினாலும் அதே தான் கேட்குறாங்க. எங்கள் மாமியார் ஃபோனில் பேசினாலும் குழந்தைய பற்றியே தான் கேட்குறாங்க. ஒரு மாதிரி எனக்கு டென்ஷனாகவே இருக்குங்க, குழப்பமாகவே இருக்குது. அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் குருவோட அருளால் உங்களுக்கு இந்த சமயத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள், குலதெய்வம் என்கிட்ட இப்போ ஜாதகம் பார்க்குறதுக்கு வரவங்களாம் குலதெய்வ தோஷம் இருக்குங்க. அப்போ அவங்கக்கிட்ட உங்கள் குலதெய்வம் தெரியுமா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் குரு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குலதெய்வம் வந்து காமிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பை குரு பகவான் தருவாருங்க. அதற்காக உங்களுக்கு சொந்தக்காரங்களே யாரும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இது வந்து உங்கள் அப்பா கும்பிட்ட சாமி, இது வந்து உங்கள் பாட்டை கும்பிட்ட சாமி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியறதுக்கான ஒரு அற்புதமான சூழலாக இந்த சமயம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு இன்ட்யூஷன் பவர் உங்களுக்குள்ள அதிகமாகுங்க. அது உங்களுக்கு சரியான ஒரு வழி நடத்தும். 5ஆம் இடம் வந்து நம்மளோட சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ உங்களோட சிந்தனைகளில் ஒரு தெளிவு, அந்த தெளிவான சிந்தனை மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக மாற்றி கொடுக்கும். இது ஒரு அட்டகாசமான ஒரு காலங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோங்க, வீட்டில் இருக்கோம், அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. 5ஆம் இடம்ங்கிறது காதல் ஸ்தானம். அப்புறம் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நல்லா இருக்குங்க. யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது, யூட்ரஸ் ப்ராப்ளம்னால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யூரின் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வயிறு எப்போ பார்த்தாலும் வயிற்றில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன் வயிறு வலிக்குதுன்னு எண்டாஸ்கோப்லேருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. டாக்டரை பார்த்தா ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஆனால் எனக்கு வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, ஜீரணம் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது, இப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு துலாம் வீட்டில் படுறனால, ஏன்னா துலாம்ங்கிறது கருப்பை சம்மந்தப்பட்டது, சிறுநீர் ஜீரணம் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த இடத்துல குருவோட பார்வை படுறனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் தீரத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், திருமண ஸ்தானம்னு சொல்லுவோங்க. அப்போ கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். குழந்தை அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. 30 வயசு ஆச்சு, 32 வயசு ஆச்சுங்க, 40 வயசு ஆயிடுச்சுங்க, நானும் ஒரு 15 வருஷமாக வாழ்க்கை துணைக்காக தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ டைரெக்டாக குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. குரு பலன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு அந்த குரு பலன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து நிறைய உங்களை வந்து மிஸ்லீடு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு கெடுதல் நினைப்பாங்க. உங்கள் பணத்தை வாங்கிட்டு அவங்க தராமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு மாறப்போகுது. ஒரு நல்ல நண்பர்கள் மட்டும் உங்கள் கூட இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு இருக்குங்க. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் கூட்டு தொழிலையும் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் என்னை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லைங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் வந்து ஒரு 5 லட்சம் போட்டேன், அவரும் 5 லட்சம் போடுறேன்னு சொன்னார், ஆனால் இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் தாங்க கொடுத்துருக்காரு, இன்னும் மீதி 3 லட்சம் தரமாட்டேங்கிறாரு. அந்த 3 லட்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் பிஸ்னஸாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அவர் மூலியமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து நீங்கள் அந்த தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடிய சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நிறைய புதிய மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும். அதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நிறைய 7ஆம் இடம் வாடிக்கையாளர்களை பற்றி சொல்லுவோம். வாடிக்கையாளர்களோட புது வரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க, அவங்க மூலியமாக இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சமுதாய தொடர்பை வந்து சூப்பராக ஏற்படுத்தி கொடுப்பார் 7ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய குருங்க. அடுத்த குரு வந்து தனது 9ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க. கணுக்காலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் கணுக்கால் பிரச்சனை தீரத்துக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலையில் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல்நிலை தொந்தரவு இப்போ சரியாகுங்க. நீங்கள் போகாத ஹாஸ்பிட்டல், நான் எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்க எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூப்பிட்டு போய் பார்த்தாச்சு, இன்னும் சரியாகலை அப்படின்னா இப்போ அது சரியாகக்கூடிய அமைப்பு. அப்பா ரிட்டையர் ஆகிட்டாருங்க, அந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வர்றதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதை நினச்சி அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து வீடு கட்டலான்னு ஆரம்பிச்சிட்டோம், அந்த பணம் வராதனால நம்ம வீடு கட்டுறது பாதியில் நிற்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ குருவோட பார்வையினால் பண வரவு நல்லபடியாக வரும். அப்பா மூலியமாக சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் வர்றதுக்கான காலமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பிஹெச்டி அந்த மாதிரி ஆராய்ச்சி கல்வியெலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடு கிடைக்கல, கைடு வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நான் இது சொன்னாலும் அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, இல்லைனா ஃபாரின் போயிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதுக்கான ஃபண்டு எனக்கு வந்து கிடைக்கல, ஒரு லோன் கிடைக்கல அப்படின்லாம் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களோட ஆராய்ச்சி கல்வியை திறம்பட நீங்கள் முடிக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு உயர்கல்வி நல்ல வேல்யூவபிள் எஜுகேஷன் நீங்கள் படிக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 1ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் தனது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்காருங்க. இன்னும் இந்த குரு பயிற்சி காலமான 1 வருட காலத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு புதன்கிழமைகளை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் குரு போகிற காலம், நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், குரு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் இவ்வளோ நாள் இருப்பார், திருவாதிரையில் இவ்வளோ நாள் இருப்பார், புனர்பூசத்தில் இவ்வளோ நாள் இருப்பார், நான் தெளிவாக சொன்னேன். அந்த நாட்களில் குரு வந்து மிருகசீரிடம் நட்சத்திர நாளில் போகும்போது தேங்காய் இளநீர் தானம் பண்ணுறதும், திருவாதிரை நட்சத்திர நாளில் வந்து குரு போகும்போது வாழைப்பழம் தானம் பண்ணுறதும், புனர்பூசம் நட்சத்திர நாளில் வந்து குரு பயணிக்கும் போது நீங்கள் கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.